அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக நமது பணிவான முதற்கண் நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, கரூர் பிரச்சார கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்கப்பட உள்ளதாக செய்திகள் வெளிவருகின்றன. உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு மனிதநேயமான நிவாரணம் வழங்க வேண்டும், அவர்களின் குடும்பங்களை ஆறுதல் படுத்த வேண்டும், அவர்களின் குழந்தைகளின் கல்வி, மருத்துவ உதவி, வாழ்வாதார ஆதரவு ஆகியவற்றில் அரசு மற்றும் சம்பந்தப்பட்டவர்கள் அதற்காக உதவலாம். அரசு பணி என்பது கருணை பரிசா, தகுதி அடிப்படையிலான உரிமையா என்றால், அரசு பணி என்பது யாருடைய தனிப்பட்ட சொத்தும் அல்ல, அது ஆட்சியாளர்களின் கருணை பரிசும் அல்ல, அது அரசியல் தலைவர்களின் தனிப்பட்ட உதவியும் அல்ல, அது மக்களின் வரிப்பணத்தில் இயங்கும் பொது நிர்வாக பொறுப்பாகும். கடன் வாங்கி படித்த இளைஞர்கள், முதல் மதிப்பெண் எடுத்து வேலைக்காக காத்திருப்பவர்கள், பல ஆண்டுகள் போட்டித் தேர்வுக்காக படித்தவர்கள், குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று உழைக்கும் ஏழை பட்டதாரிகள், லஞ்சம் கொடுக்க முடியாமல் வேலை இழக்கும் தகுதியானவர்கள், வேலை கிடைக்காத மனவேதனையில் மன அழுத்தத்துக்கு உள்ளாகும் இளைஞர்கள். ஒரு அரசு வேலை என்பது தகுதி, தேர்வு, விதிமுறை, இடஒதுக்கீடு, முன்னுரிமை, சம வாய்ப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் வழங்க வேண்டியது. இதில் யார் பெரியவர், யார் பிரபலத்தை பார்க்க சென்றார், யார் எந்த அரசியல் கூட்டத்தில் உயிரிழந்தார் என்ற அடிப்படையில் அரசு பணியை வழங்க ஆரம்பித்தால், வேலைக்காக காத்திருக்கும் சாதாரண மக்களின் நியாயம் எங்கே போகும்? ஒரு உயிரிழப்பு என்பது எந்த சூழ்நிலையிலும் கேட்க முடியாத ஒரு துயரமான நிகழ்வு. அந்த குடும்பங்களின் வேதனை உண்மையானது. அவர்களுக்கு நிவாரணம் வழங்கப்படும் வேண்டும் என்பதே எமது அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவையின் கருத்தாகும். ஆனால் நிவாரணம் என்பது வேறு, அரசு பணி என்பது வேறு. நாட்டை காக்கும் பணியில் உயிரிழந்த இராணுவ வீரர்களின் குடும்பங்களுக்கு அரசு சிறப்பு உதவி வழங்குவது புரிந்து கொள்ளக்கூடியது. பணியில் உயிரிழந்த காவலர், தீயணைப்பு வீரர், அரசு பணியாளர் போன்றோரின் குடும்பங்களுக்கு சட்டப்படி நிர்ணயிக்கப்பட்ட கொள்கை அடிப்படையிலான நடைமுறை, விவசாய கடன், பயிர் நஷ்டம், வறுமை, கடன் அழுத்தம் காரணமாக உயிரிழந்த விவசாயிகளின் குடும்பங்களுக்கு அரசு நீண்டகால வாழ்வாதார உதவி வழங்க வேண்டும் என்பதும் நியாயமான கோரிக்கை. வேலைவாய்ப்புக்காக படித்து காத்திருக்கும் ஏழை இளைஞர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பை விரிவுபடுத்த வேண்டும் என்பதே எமது அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவையின் கருத்தாகும். ஆனால் ஒரு அரசியல் பிரச்சார கூட்டத்தில் ஒரு தலைவரை பார்க்க வந்த கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு நேரடியாக அரசு பணி வழங்குவது ஏற்றுக்கொள்ளக்கூடிய கொள்கையா என்றால் அது ஏற்புடையது அல்ல. அந்த கூட்டத்தை நடத்திய கட்சி அல்லது அமைப்பு மனிதநேய அடிப்படையில் உதவி செய்ய விரும்பினால், தங்களுடைய கட்சி நிதியிலோ அல்லது அறக்கட்டளை நிதியிலோ அல்லது தனியார் நிறுவனங்களிலோ வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி அவர்களின் வாழ்வாதாரத்திற்கு உதவிகள் செய்யலாம். ஆனால் மக்களின் வரிப்பணத்தில் இயங்கும் அரசு பணியை அரசியல் நிகழ்வின் துயர நிவாரணமாக மாற்றுவது ஏற்புடையதல்ல. ஒரு நடிகரை பார்க்க சென்ற கூட்டத்தில் உயிரிழந்தவர்கள் தியாகியும் அல்ல, அவர்கள் நாட்டை காக்க போராடிய வீரர்களும் அல்ல, அவர்கள் அரசு பணியில் உயிரிழந்தவர்களும் அல்ல, அவர்கள் தேர்தல் பணியில் அரசு கடமையில் உயிரிழந்தவர்களும் அல்ல. ஒரு துயரமான கூட்ட நெரிசல் விபத்தில் உயிரிழந்தவர்கள், அவர்களுக்கு நிவாரணம் வழங்கலாம், நீதி வழங்கலாம், பொறுப்புக்கூறல் உறுதி செய்யலாம், கூட்ட நெரிசல் பாதுகாப்பு விதிகளை கடுமையாக்கலாம், சம்பந்தப்பட்ட நிர்வாக தவறுகள் இருந்தால் விசாரிக்கலாம், இழப்பீடு, கல்வி உதவி, வீடு, வாழ்வாதார பயிற்சி, குடும்ப நிதி ஆதரவு போன்றவற்றை பரிசீலிக்கலாம். ஆனால் அரசு பணி வழங்கும்போது அதே அரசு பணிக்காக காத்திருக்கும் ஆயிரக்கணக்கான தகுதியான இளைஞர்களின் உரிமைகளை அரசு மறக்கக்கூடாது. இன்று ஒரு அரசியல் கூட்டத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அரசு பணி என்றால்,
நாளை மற்ற கூட்டங்களில் உயிரிழந்தவர்களுக்கும் தர வேண்டும். திரைப்பட நிகழ்ச்சி கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களுக்கும் தர வேண்டும். மத நிகழ்ச்சி கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களுக்கும் தர வேண்டும். விளையாட்டு நிகழ்ச்சி கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களுக்கும் தர வேண்டும். அப்படி என்றால் அரசு பணி நியமனத்தின் அடிப்படை என்ன? தகுதியா, தேர்வா, சம வாய்ப்பா அல்லது அரசியல் சூழ்நிலையா? இதற்கு அரசு தெளிவான பதில் சொல்ல வேண்டும். அரசு பணியிடங்கள் மக்கள் சொத்து. அவை அரசியல் கருணை காட்டும் கருவியும் அல்ல. அவை பிரபலத்தால் ஏற்படும் துயரங்களை சமாளிக்கும் பரிசும் அல்ல. அவை தகுதியான குடிமக்களுக்கு சம வாய்ப்பில் வழங்க வேண்டிய பொது பொறுப்பு. வேலைக்காக காத்திருக்கும் இளைஞன் பல வருடங்கள் படிக்கிறான், போட்டித் தேர்வுக்கு கட்டணம் செலுத்துகிறான், வீட்டில் கடன் வாங்குகிறான், பெற்றோர் நகை அடகு வைக்கிறார்கள். குடும்பம் முழுவதும் அவன் வேலை கிடைக்கும் என்று காத்திருக்கிறது. அந்த இளைஞனுக்கு அரசு என்ன சொல்லப் போகிறது? நீ படித்து காத்திரு, ஆனால் அரசியல் துயர நிகழ்வுகளுக்கு அரசு பணி வழங்கலாம் என்று சொல்லப் போகிறதா? நீ படித்து காத்திரு, ஆனால் அரசியல் துயர நிகழ்வுகளுக்கு அரசு பணி வழங்கலாம் என்று சொல்லப் போகிறதா இந்த அரசு? இது நியாயமா? விவசாயிகள் கடன் சுமையால் தற்கொலை செய்து கொண்ட குடும்பங்கள் இன்னும் பல இடங்களில் துன்பத்தில் இருக்கின்றன. பயிர் நஷ்டத்தால் வீடு சீரழிந்த குடும்பங்கள் இருக்கின்றன. கல்வி கடன் கட்ட முடியாமல் அவதிப்படும் இளைஞர்களும் இருக்கின்றனர். வேலைவாய்ப்பு இல்லாமல் வேலைவாய்ப்பு இல்லாமல் மன அழுத்தத்தில் இருக்கும் பட்டதாரிகளும் இருக்கின்றனர். பணியில் உயிரிழந்த பல துறை ஊழியர்களின் குடும்பங்கள் நீண்ட நாள் உதவிக்காக காத்திருக்கின்றன. அவர்களுக்கு அரசு என்ன அளவு சமமான அணுகுமுறை காட்டுகிறது? அரசு மனிதநேயமாக இருக்க வேண்டும். ஆனால் மனிதநேயம் என்ற பெயரில் சம வாய்ப்பை பாதிக்கக்கூடாது. அரசு நிவாரணம் வழங்கலாம், ஆனால் அரசு பணி வழங்கும் நடைமுறையில் அரசியலோ, பிரபலமோ, கூட்ட அழுத்தமோ, உணர்ச்சி அரசியலோ இருக்கக்கூடாது. கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த குடும்பங்களுக்கு மனித நேயம் நிவாரணம் வழங்கட்டும். அவர்களின் குழந்தைகளுக்கு கல்வி உதவி வழங்கட்டும். அவர்களின் குடும்பங்களுக்கு வாழ்வாதார உதவி வழங்கட்டும். தேவையானால் சம்பந்தப்பட்ட கட்சி தலைவர் தங்கள் தனிப்பட்ட கட்சி நிதியிலிருந்து நிரந்தர உதவி வழங்கட்டும். ஆனால் அரசு பணி வழங்கும் முன் அதற்கான சட்ட அடிப்படை என்ன? தகுதி நடைமுறை என்ன? சம வாய்ப்பு பாதுகாப்பு எப்படி? வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கும் மற்ற தகுதியானவர்களின் உரிமை என்ன? இதே போன்ற பிற துயர சம்பவங்களின் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரே கொள்கை இருக்கிறதா என்ற கேள்விகளுக்கு அரசு வெளிப்படையாக பதிலளிக்க வேண்டும். அரசு பணி என்பது அரசியல் தரும் ஆறுதல் பரிசு அல்ல. அரசு பணி என்பது மக்களின் வரிப்பணத்தில் இயங்கும் பொது நிர்வாகம். உயிரிழந்த குடும்பங்களுக்கு நிவாரணம் கொடுங்கள், ஆனால் அரசு பணியை அரசியல் நிவாரணமாக மாற்றாதீர்கள். அரசு பணி தகுதியானவர்களின் உரிமை. அது ஒரு பிரபல தலைவரை பார்க்க சென்றபோது கூட்ட நெரிசல் நிவாரண பரிசு அல்ல. வேலைக்காக காத்திருக்கும் இளைஞர்களின் உரிமையை அரசு மறுக்கக்கூடாது என்பதை எமது அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.